வணக்கம். நவம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று நிஃப்டி 1.3% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 85,251 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 75,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஆமாங்க, நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருந்த FII நேற்று நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 9,947 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 24,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. எப்போவுமே நெட் பையர்ஸாக இருந்துகிட்டு இருந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நேற்று நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 6,907 கோடி ரூபாய்க்கு. நேற்று மார்க்கெட் மேலே போனதற்கு சில காரணங்கள் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. முதல் காரணமாக அவங்க சொல்லியிருப்பது, மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸில் NDA ஜெயிச்சது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே மார்க்கெட்டில் ஷார்ட் பொசிஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த பாசிட்டிவ் செய்தியாக அது கருதுனால அந்த ஷார்ட் பொசிஷன்ஸும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய ஏற்றத்தை மார்க்கெட் பார்த்துருப்பதாக மணி கண்ட்ரோலில் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, MSCI மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனலுடைய இண்டெக்ஸில் மாற்றம் வந்திருக்கு. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்ததாங்க. ஆனால் அது நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எந்த இந்தியன் ஸ்டாக் எதுவுமே அவங்க வெளியேற்றல. 5 புது ஸ்டாக்ஸை சேர்த்துருக்காங்க செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாற்றங்கள் நேற்று நடந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. HDFC பேங்க்கும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. HDFC பேங்குடைய வெயிட்டேஜ் அதிகரிக்குதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம் இந்த MSCI உடைய சில இண்டெக்ஸில். ஸோ அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சைனா மார்க்கெட்டில் செல்லிங் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்னால் இது சரி பார்க்க முடியலைங்க. நாம் நேற்று பார்க்கும்போது சைனா மார்க்கெட்டும் கிரீன் தான் இருந்தது. ஆனால் மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சைனா மார்க்கெட்டில் சேல்ஸ் நடந்திருக்கு. அதை விற்பனை செய்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான்காவது காரணம் சொல்லியிருப்பது, கச்சா எண்ணெயுடைய விலை கீழே போயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 0.4%. ஹட்கோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று இன்ட்ராடேயில் 9% அதிகரித்தது. அரசு நிறுவனம் ஹட்கோ கடந்த 7 வாரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரே நாள் இவ்வளவு அதிகமாக மேலே போயிருக்கு ஹட்கோவுடைய ஷேர் ப்ரைஸ். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, மகாராஷ்டிராவில் BJP தலைமையிலான அரசு வரப்போகுது. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஃபோக்கஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கும். அரசு கூடுதலாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இப்போ செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஹட்கோ ஏற்கனவே சில ப்ராஜெக்ட்ஸை மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு பாசிட்டிவாக இருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஹட்கோ மட்டும் இல்லை, ஹட்கோ மாதிரியான வேறு சில நிறுவனங்களும் யாரெல்லாம் மகாராஷ்டிரா அரசுக்கு ஏற்கனவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அதானியுடைய கொலம்போ போர்ட் ப்ராஜெக்ட் குறித்தான ஒரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா அரசு அதை விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதே நேரத்தில் வேறொரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு வந்து அதை விசாரிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து விசாரிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இப்போ இந்தியாவுடன் ஒரு நல்ல உறவு ஏற்படுத்துவதற்காக அவங்களுடைய எக்கனாமிக்கு தேவைப்படக்கூடிய இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க நடத்துவதற்காக முடிவு செய்திருக்கிறாங்க. அதனால் விசாரிக்க மாட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விசாரணைக்கு உட்படுத்தப்படும்னு ஒரு தரப்பினரும் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி நேற்று இன்ட்ராடேயில் 10% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் வந்து அதானி குரூப் கம்பெனிஸில் இனி முதலீடு செய்ய போகிறது இல்லைன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்களாம். இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து. இந்த வீடியோ சேர தருணத்தில் எந்த பதிலும் நாம் பார்க்கல. டோட்டல் எனர்ஜிஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் இந்த அதானி கிரீன் எனர்ஜியில் வைத்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. எவ்வளவு எண்ணிக்கைன்றது எனக்கு சரியா தெரியல. கிட்டத்தட்ட 20% இருக்கலாம். அவங்க இனி அதானி குரூப் கம்பெனிஸில் இப்போதைக்கு முதலீடு செய்ய போகிறது இல்லைன்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த லஞ்சம் அந்த புகார் எழுந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்போதைக்கு முதலீடு இருக்காது டோட்டல் எனர்ஜிஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி 10% விழுந்திருக்கு. முக்கிய காரணம்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
அதானி குரூப் பிஸ்னஸில் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காதுன்னு ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றே நம்ம பார்த்துருந்தோங்க, ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் அண்மையில் அதானி குரூப்பில் ஒரு பெரிய அளவு முதலீடு செய்திருந்திருக்காங்க. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்த போதும் அவங்க முதலீடு செய்திருந்தாங்க, அதற்கு பிறகும் முதலீடு செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் வந்து அதானி குரூப் கம்பெனிஸில் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வைத்திருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ வந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளால் அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே போல் அதானி கிரீன் எனர்ஜி தவிர வேறு எந்த அதானி குரூப் கம்பெனிஸ்க்கும் இப்போதைக்கு ஃபண்டிங் அல்லது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் தேவைப்படாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ். கோடெக் மஹிந்திரா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி புது ஃபண்டை அறிமுகம் செய்கிறாங்க. கோடெக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் செக்டரை சார்ந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்காக இந்த ஃபண்டை ஓப்பன் பண்ணுறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல் நவம்பர் 25 ஓப்பன் ஆகியிருக்கு. டிசம்பர் 9 வரைக்கும் இருக்குது. இது லார்ஜ் மிட் மற்றும் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் குறிப்பாக அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் கம்பெனிஸை தான் குறிவைக்கிறாங்க. குறைந்தபட்சம் ₹100 இந்த ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஜாய் இ பைக்ஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அவங்க வந்து ஆம்போல்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்பதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்தியா மற்றும் வெளிநாட்டிலையும் அமைப்பதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். கேஇசி இன்டர்நேஷனல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு ₹1114 கோடி. சிஆர்எம் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஸ்ரீ எக்ஸ்ட்ரூஷன் லிமிடெட் ஜாம் நகர் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹3.4 கோடி. இருந்தாலும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது இந்த நிறுவனத்துடைய ஷேர் ப்ரைஸ். குஜராத் டூல் ரூம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேயில் 5% அதிகரித்தது. இது ஒரு பென்னி ஸ்டாக். கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட. அந்த ஆர்டர் வெற்றிகரமாக இப்போ முடிச்சிருக்காங்க. ₹310 மில்லியன் ஆர்டர் முடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டு மட்டும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ₹600 மில்லியன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாங்க குஜராத் டூல் ரூம். பிஎஸ்சி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று இன்ட்ராடேயில் 5% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். ஆனால் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்து. என்ன காரணம் இந்த 5% இன்ட்ராடேயில் நேற்று அதிகரித்ததற்கு? எஃப்என்ஓ கான்ட்ராக்ட்ஸை புதிதாக அறிமுகம் செய்கிறாங்க. இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. 43 ஸ்டாக்ஸுடைய எஃப்என்ஓ கான்ட்ராக்ட்ஸை அறிமுகம் செய்கிறாங்க டிசம்பர் 13 இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். நேற்று பிஎஸ்சி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இந்தியன் பேங்க் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? அவங்க வினோத் குமாரை எம்டி மற்றும் சிஓவாக நியமிச்சிருக்கிறாங்க. இதனால் 12% நேற்று இந்தியன் பேங்க் இன்ட்ராடேயில் அதிகரிச்சிருக்குன்னு செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி கிட்ட. எஸ்காட்ச் குபூட்டாக்கு ஹெச்எஸ்பிசி ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹3180 ஒரு ஷேருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு ஹெச்எஸ்பிசி பாசிட்டிவாக இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹3390. தற்போதைய லெவலிருந்து 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு ஜெஃப்ரீஸும் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹3700 ஒரு ஷேருக்கு. ஹெச்ஜி இன்ஃப்ரா நேற்று இன்ட்ராடேயில் 7% அதிகரித்ததுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் அவங்களுக்கு ₹1110 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் என்டிபிசி வித்யுத் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹5 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹2 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மைண்டெக் நிறுவனம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்த ஆண்டு இது வரைக்கும் 43% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10% அப்பர் சர்க்கியூட்டையும் எட்டியிருந்தது. ஆனால் அதற்கு முன்னாடி 5 செஷன்ஸாக தொடர்ச்சியாக ரெட்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்த மைண்டெக் நேற்று மறுபடியும் 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டி ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மட்டும் 43% அதிகரிச்சிருக்கு. எந்த பிஸ்னஸில் இந்த நிறுவனம் இருக்குது? எம்பெடட் சிஸ்டம்ஸ், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் டேட்டா இன்ஜினியரிங் சர்வீசஸில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு கன்சார்டியம் அவங்களும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் நடத்தக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. என்டிபிசிக்கு பர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹440 ஒரு ஷேருக்கு. சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நவம்பர் 21 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.99%இருந்து 5.01% உயர்த்தி இருக்கிறாங்க. மார்க் அலைன்ஸ் பேவட் டெக்னாலஜிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் 13% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு ஆர்டர் கிடச்சிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாரணாசி அவுரங்காபாத் NH2 டால்வே பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர் பீகார் மாநிலத்தில். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹73 கோடி.
எல்டி ஃபுட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சவுதி அரேபியாவில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. 185 மில்லியன் சவுதி ரியால் அங்கே முதலீடு செய்கிறாங்க அடுத்த 5 ஆண்டில். இது வழியாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் அடுத்த 5 ஆண்டில் 435 மில்லியன் சவுதி ரியால். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. போன மாதம் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அவங்களுடைய ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டீமர்ஜர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு குழு அமைச்சிருந்துருக்காங்க. அந்த குழு இப்போ பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அதன் பெயரில் போர்டு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ணி தனியாக லிஸ்ட் பண்ணுவதற்கு லிஸ்டிங் நடக்கும் அப்படின்னு உறுதி செய்திருக்கிறாங்க. அதற்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வால்ஸ், கார்னெட்டோ மற்றும் மேக்னம் பிராண்ட்ஸை வைத்திருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் அதை தனியாக பிரிச்சடிச்சு டீமர்ஜ் பண்ணி லிஸ்டட் கம்பெனியாக கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவர். டிஎல்எஃப்க்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $910 ஒரு ஷேருக்கு. பாரஸ் டிஃபென்ஸ் நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. மணி கண்ட்ரோலுக்கு சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா அவங்க ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஃபெசிலிட்டியாக அமைக்கிறாங்க மகாராஷ்டிராவில். டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தியில் நம்ம வேறொன்றும் பார்த்துருந்தோம். அவங்க டெவலப்மெண்ட் சென்டரை அடுத்த சில ஆண்டில் பெரிய அளவில் முதலீடு செய்து கொண்டு வர போகிறதா அதையும் செய்தியாக பார்த்துருந்தோம். அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ப்ரீமியர் எனர்ஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு $1087 கோடி. இதில் $964 கோடி சோலார் மாடியூல்ஸ்க்கான ஆர்டர், $123 கோடி சோலார் செல்ஸ்க்கான ஆர்டர்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ப்ரீமியர் எனர்ஜிஸ். ஆசியா இன்ஃபோசாஃப்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அனலைசர் சிஸ்டம்ஸ்க்கான ஆர்டர் பிரம்மபுத்திரா கிராக்கர் அண்ட் பாலிமர் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு $11 கோடி. சோபா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. குறிப்பாக பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்காக அவங்களுடைய முதலும் கடைசி அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை ஃபுல்லி பெய்ட் ஷேராக மாற்றுவதற்கு அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அது டிசம்பர் 6 ரெக்கார்ட் டேட்டாக வச்சிருக்காங்க. யாரெல்லாம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பேர் இடம் பிடிக்குதோ அவங்களுக்கு எல்லாமே அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும். ஸோ பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாற்றணும். அந்த மீதம் பணத்தை கட்டி அதை ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாற்றணும். பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அசோகா பில்கான் நிறுவனம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு வெஸ்ட் பெங்காலில். மதிப்பு $1391 கோடி. பவர் கிரிட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அமைப்பதற்கான சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பவர் கிரிட். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க கஸ்டமர் டேட்டா திருட்டு போயிருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை இப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில டேட்டா அவங்களுடைய கஸ்டமர் டேட்டா அவங்களுக்கே அனுப்பப்பட்டிருக்கு சில பேர் தெரியாத நம்பர்கள்னால. ஸோ அதனால் அந்த விசாரணை நடத்தி வருவதாக HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டவ்கிராஃப்ட் நிறுவனம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஃபவுண்டரி அவங்க திறந்திருக்கிறாங்க. காஸ்ட் அயன் ஃபவுண்டரி. இதற்காக $40 கோடி முதலீடு செய்து தான் இதை கட்டியிருக்கிறாங்க. என்ன திறனில் இதை அமைச்சிருக்கிறாங்க? ஆண்டு ஒன்றிற்கு 2.2 மில்லியன் பீசஸ் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் ஸ்டவ்கிராஃப்ட் நிறுவனம் அமைத்திருக்கக்கூடிய ஃபவுண்டரி இப்போதைக்கு அவங்க துவங்கி இருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 292% வால்யூம் அதிகரிப்பு. பாலி மெடிக்யூர் 16% ஷேர் பிரைஸும் 794% வால்யூம் அதிகரிப்பு. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் 15% ஷேர் பிரைஸ் 500% வால்யூம். விம்டா லேப்ஸ் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 500% வால்யூம் அதிகரிப்பு. ஜில்லட் இந்தியா 12% ஷேர் பிரைஸும் 400% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி டர்பைன் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 340% வால்யூம் அதிகரிப்பு. ஹெஸ்டர் பயோசைன்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 110% வால்யூம் அதிகரிப்பு. கோ டிஜிட் 10% ஷேர் பிரைஸ் 204% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அதானி கிரீன் எனர்ஜி 8% சரிந்தது. 3324% வால்யூம் அதிகரிப்பு. HEC இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 5% வீழ்ச்சி, 100% வால்யூம் அதிகரிப்பு. எலக்ட்ரோதெர்ம் 5% விழுந்தது, 311% அதிகரித்தது வால்யூம். JSW ஹோல்டிங்ஸ் 5% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. ஆதார் ஹவுசிங் 4% சரிந்தது, 400% வால்யூம் அதிகரிப்பு. கிரைசில் 4% வீழ்ச்சி, 246% வால்யூம் அதிகரிப்பு. அதானி டிரான்ஸ்மிஷன் 4% வீழ்ச்சி, 471% அதிகரித்தது வால்யூம். அதானி பவர் 3% விழுந்தது, 335% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.